இந்த இவர் வேட்பாளரை நிறுத்தின அடுத்த ஒரு வாரங்கள்லேயே ஒரு சொற்பமான பணம்னா சின்ன பணம் இல்லை, அது நம்மளுக்கு தான் வந்து பெரிய பணம், அவங்களுக்குலாம் சொற்பமான பணம். கிட்டத்தட்ட ஒரு 30 கோடியிலிருந்து 50 கோடி வரைய அதிமுகவில் நிறுத்தப்பட்ட வேட்பாளர் திமுகவை சேர்ந்த வேட்பாளரிடம் பணத்தை வாங்கி கொண்டு சோரம் போய்விட்டார். உங்களுக்கு உண்மையிலேயே இந்த சட்டமன்றத்தில் அதிமுக அங்கம் வகிக்கின்ற எண்ணம் இருந்திருந்தால் நீ எப்படி வேலை பார்த்துருக்கணும்? நாம் தமிழர் கட்சிக்காரர் எப்படி வேலை பார்த்தாங்க? சின்ன பையில எப்படி வேலை பார்த்தாங்க? பார்த்துட்டு தானே இருந்தீங்க. எல்லா அரசியல் கட்சிக்காரனும் பார்த்துட்டு தானே இருந்தீங்க. எப்படி வேலை பார்த்தியா? அந்த மாதிரி நீ துடிச்சு போய் புழுவாக நெளிஞ்சுக்கிட்டா நீ வேலையை பார்த்துருக்கணும் இல்லையா? அந்த வெயிலில் என்ன வேலை பார்த்தீங்க? நீங்கள் 4 வண்டி எடுத்துக்கிறது, எத்தனை தெருவில் நீங்கள் நடந்து போனீங்க? பாயிண்டில் ஒவ்வொரு பாயிண்ட்டாக அவங்க புக் பண்ணிக்கிறது, அங்கே யாரை எடுக்கிறது, பாயிண்ட்லேருந்து காரை விட்டு இறங்கி பாயிண்டில் மட்டும் ஏறிட்டு டாட்டா ஹாய் காமிச்சா போதுமா? உங்களுக்கு என்ன இல்லையில? நாங்கள் சோரம்லாம் போலேன்றீங்கல்ல, நாங்கள் பணம்லாம் வாங்கலை, ஐயாட்ட நாங்கள் பணம்லாம் வாங்கலை அப்படின்றீங்கல்ல. எத்தனை ஒரு நீ கூட்டம் போட்டு நீ கட்சியை வளர்த்து ஓட்டு வாங்கியிருக்கணும்ல. நாங்கள் ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்கோம்ல, ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ என்ன, அவங்க ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணுறாங்க, நம்மளும் அந்த பயன்படுத்தி நம்ம எப்படியாவது உள்ளே போகணும். இந்த வெறுப்பை பயன்படுத்தி மக்களை நல்லா செய்ய மாட்டேன், நீ செய்ய மாட்டேன், இருக்கிற குவாரியில் உனக்கும் பாதி குவாரி ஓடுது. ஏதாவது ஒரு வகையில் ஒரு சட்டமன்றத்தை உள்ளே போகணுன்ற ஸ்ட்ராட்டஜி கூட இல்லையா? ஒரு 50 கோடி கொடுத்தா போதும்னு இன்றைக்கி இருந்துக்கிட்டு இல்லை. அப்போ என்ன, தொகுதியில் இருக்க மக்களை பார்த்தா உனக்கு இலக்காரமாகி போச்சு, எல்லா பேர்த்துக்கும் இலக்காரமாகி போச்சு. திருச்சி தொகுதியில் பாதிக்கு மேலே அதிமுகவோட பெல்ட்டாக இருந்துச்சு. அவங்க என்ன முழுக்க இன்றைக்கி நாங்கள் ஓட்டு கேட்டு போகிற என்ன சொல்கிறாங்க, அவருக்கு போட மாட்டோம்ப்பா, ஆனால் இங்கே இதுக்கு மாற்று அதுக்கு மாற்றுதுன்னு உங்களை தானே சொல்கிறாங்க. மக்கள் இன்றைக்கி உன்னை வந்து ஒரு பாமர மக்கள் இன்றைக்கி வரையும் நம்புறானே, நீ என்ன பண்ணுற? மல்லாங்கனை வாங்கி குடிச்சிட்டு படுத்து கிடக்கு. எதுக்கு உனக்கு இந்த வேலை? அப்புறம் எதுக்கு நீங்கள் சீட்டு வாங்கணும்? கொடுக்குறப்ப வேணாம்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. அப்போ எடப்பாடி பழனிசாமி இப்படி ஆளுகளே அனுப்பி விட்றீங்களா? காசு வாங்குற ஆளத்தை நீங்கள் அனுப்பி விட்றீங்களா? இதுதான் உங்களுக்கு வந்து தேர்தல் ஜனநாயகமா? இப்படின்னா நீங்கள் ஏற்கனவே அதிமுக பாதி செத்து போச்சு, இன்னும் வாழ் மட்டும் தான் துடிச்சிக்கிட்டு இருக்கு, பாதி உடம்பு போச்சு, வாழ் மட்டும் தான் துடிச்சிக்கிட்டு இருக்கு. கொஞ்சமாவது அதை வந்து எடுத்துகிட்டு போகணும். வெறும் காசு வாங்கினால அப்புறம் எதுக்குங்க நீங்கள் நிப்பாட்டுறீங்க? இல்லை விட்டு கொடுத்துட்டு போனால் எங்களை மாதிரி ஆளாச்சும் வந்து ஜெயிச்சிருப்போம் இல்லைங்க. இங்கே பணம் வாங்குற ஆள் எதுக்குங்க நிப்பாட்டுறீங்க? அப்போ மக்களை பார்த்தா உனக்கு இலக்காரமாக போச்சு, எதுவும் கேட்கக்கூடாது. எதுவும் கேட்டால் நீங்கள் ஆதாரம் என்ன ஆதாரம்? எதுக்கு நீ எத்தனை கூட்டம் போட்டிருக்க? எந்த மாதிரி நீ பரப்புரை பண்ணியிருக்க? எந்த அளவுக்கு நீ கட்சி வேலை பார்த்துருக்க? உன்னோட கட்சியை வந்து எந்த அளவுக்கு நீ கொண்டு போய் சேர்த்துருக்க உள்ள? சும்மா போயிட்டு ஒரு ரீல்ஸ் எடுத்து போட்டால் போதுமா? வேணாம். இந்த மக்களை வந்து இந்த பள்ளிக்கடை ஆக்கிட்டு இருக்கக்கூடாது. மக்கள் வந்து ஒரு அதிமுக எந்த அளவு நம்பி இருந்தாங்க, நீ எந்த அளவுக்கு வந்து அவங்களை கேவலப்படுத்தியிருக்க, எந்த அளவு நீ கேவலப்படுத்தியிருக்க. நம்பி இப்போ வர்ற வாக்கை பூரா நீ வந்து இன்னொரு இடத்துல வித்துட்டு வந்துட்டு மக்களுக்கு நீ பண்ணக்கூடிய எவ்வளோ ஒரு துரோகம் தெரியுமா? அவர் எதிரி, ஆனால் நீ துரோகி, பச்சை துரோகி. உன்னை நம்பியிருக்க அதிமுக உறுப்பினர்கள் அந்த காலத்தில் வந்து எம்ஜிஆர் வந்து படுத்துக்கிட்டே ஜெயிச்ச தொகுதி. எத்தனை பேர் இங்கே வந்து கட்சி வளர்த்தாங்க தெரியுமா? என்ன நீ பண்ணி வச்சிருக்கிற? என்ன நீ இப்போ நீ பண்ணிக்கிட்டு இருக்கிற நீ? அதனால தயவு செஞ்சு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை வந்து சாதாரணமாக விட முடியாது. ஒன்று, இந்த தொகுதியில் அடுத்தலாம் நீங்கள் வந்து எந்த கேண்டிடேட்டையும் நீங்கள் நிறுத்தவே கூடாது. அதிமுக சார்ந்து இந்த பணம் வாங்குறாங்க நிறுத்திக்கிட்டு சும்மா அந்த வந்து அரசியல் வந்துட்டு இந்த சும்மா 5 நிமிஷம் ஓடுற நாடகம் மாதிரி, அரை மணி நேரம் ஓடுற பாட்டு கச்சேரி மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஒன்று வந்து நிற்கிறாருந்தா எடப்பாடி பழனிசாமியே வந்து நேரில் நிற்கணும். இங்கே கேண்டிடேட்டாக நீங்கள் வந்து நிற்கணும். அப்படி இல்லையா விட்டு கொடுத்துட்டு போயிருங்க. நாங்கள் அடுத்த தடவை நாம் தமிழர் கட்சி சார்பாக நாங்கள் ஒரு வேட்பாளரை நிறுத்தி நாங்கள் தொடர்ந்து இந்த சட்டமன்ற தொகுதியை வென்றெடுத்து மீட்கணுன்ற ஒரு லட்சிய வெறியோடு நாங்கள் வந்து இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். குறுக்க வந்து இந்த குறுக்கு சால் ஓட்டுறவனையெல்லாம் கொண்டாந்துக்கிட்டு உள்ளே வந்து காமெடி பண்ணிட்டு தெரியக்கூடாது. அதனால் ஜெயிக்கிற பக்கம் தான் ஓட்டு போடணும்னா தயவு செஞ்சு திருச்சி தொகுதி மக்களுக்கு கொஞ்சமாவது யோசிங்க. அவரை திமுகவையும் யோசிங்க, இந்த அதிமுகவில் இருக்கிற ஆளுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கொஞ்சம் யோசிங்க. ஒரு ஊரில் வந்து போக முடியல, அதிமுக நிர்வாகிகள் பூரா புலம்பி தவிக்கிறேன். நீ காசு வாங்கிட்டு 50 கோடின்றியா 25 கோடின்றியா நாங்களாப்பா சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். உன் கட்சிக்காரன் தான்ப்பா சொல்கிறேன், அதிமுக கட்சி அந்த கட்சிக்காரன் சொல்லிட்டு இருக்கிறேன். அதனால் தயவு செஞ்சு இந்த முறையாச்சும் இந்த தொகுதியில் 2 தான் போட்டியே, ஒன்று நாம் தமிழரா, இன்னொன்று திமுகவா. இந்த வாக்கையும் வேஸ்ட் ஆக்காத. அவன் பூரா சோரம் போயிட்டான். நாம் தமிழர் கட்சி இலக்கத்தில் இருக்கும், பெட்டியில் முதல் இடத்துல விவசாய சின்னம் ஆவரங்காடு கார்த்திக் ராஜான் இருக்கும். தயவு செஞ்சு அவருக்கு வாக்களிங்க. இன்னமும் நீ வந்து இந்த செயலிதா கதை எடப்பாடி கதையை பேசிகிட்டு இருக்காது. இங்கே அவங்க அந்த மாதிரி கீழே இருக்க ஆளுங்க நடந்துக்கிறல. எடப்பாடி பழனிசாமி இதை கவனத்தில் கொண்டு சரியான நடவடிக்கை எடுக்கணும். இல்லாட்டி திருச்சுழி சட்டமன்ற தொகுதிக்குள்ளே எந்த ஊர்லேயும் அதிமுககாரங்க வேலையே பார்க்க முடியாது.